ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்தியான, டேஸ்டியான, எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் நான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1 டம்ளர் ராகி தான் எடுத்திருக்கேன். ராகியில் அதிகப்படியான அயன், கால்சியம்லாம் இருக்கிறதுனால இரத்த சோகை இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ராகி கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், டைஜஷனை அதிகம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம எடுத்துருக்கிற அடுத்த இன்க்ரீடியண்ட் 1/4 டம்ளர் கருப்பு உளுந்து. நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம். நான் தோலோட உளுந்து எடுத்திருக்கேன், ஏன்னா அதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குங்கிறனால. உளுந்தில் அதிகப்படியான கால்சியம் இருக்கிறனால லேடிஸ்க்கு லோவர் பேக் பெயின்லாம் இருக்கும்போது இதுக்கு கால்சியம் சத்து உள்ள உணவெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த லோவர் பேக் பெயின்னா மருந்து எடுக்காமலேயே குணமாகும். இது கூடவே நான் 1/4 டம்ளர் வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். இது நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலையில் குட் கொலஸ்ட்ரால் அதிகமாகவே இருக்குது. வேர்க்கடலை எடுத்துக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கெல்லாம் நல்லாவே ஒரு ஷைனிங் கொடுக்கும். இதில் கால்சியம், அயனுமே அதிகப்படியாக இருக்குது. இது கூடவே 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. ஸோ பாசிப்பருப்புலேயும் அதிகப்படியாக கால்சியம், அயன், மெக்னீஷியம், ஜிங்க் இதெல்லாம் இருக்கிறதுனால தினசரி நம்ம இது போல் உணவு எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு புரோட்டீன், அயன், மெக்னீஷியம், கால்சியம் எல்லாம் இருக்கும். இது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தான் எடுத்திருக்கேன். வெந்தயம் பிளட்டில் இருக்கிற சுகரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தண்ணி சேர்த்தி 3லேருந்து 4 முறை நல்லா கழுவி எடுத்துக்கணும். எல்லாருக்குமே டவுட்டு எப்படின்னா எண்ணெய் ஊற வைக்கணுமா, புளிக்க வைக்கணுமான்னு. தானியங்கள் பொறுத்த வரைக்கும் இதோட முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கணும்னா ஊற வைக்கணும், புளிக்க வைக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தானியங்கள் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. அப்போ தான் இதை நம்மளால் நைஸாக அரைச்சிக்க முடியும். இட்லி, தோசை இது போலெல்லாம் செஞ்சுக்க முடியும். ஸோ தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துகிட்டு நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு கல்லுப்பும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்தி நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ மாவை 8 மணி நேரம் புளிக்க வைக்க போகிறோம். இதை 8 மணி நேரம் ஊற வச்சதுனால பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு. இதை 8 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கும்போது இன்னும் நல்லாவே பர்ஃபெக்டான இட்லி நம்மளால் செஞ்சு எடுக்க முடியும். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்குன்னு. மாவை ஒரு தடவை நல்லா கலந்துடணும். ஏன்னா புளிச்ச மாவெல்லாம் மேலே வரும்போது சில டைம் நம்ம தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்திருந்தோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே கீழே தேங்கி நிற்கும். அப்போ நம்ம தண்ணி பத்தலைன்னு இன்னும் ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்திடுவோம். ஸோ அது போல் தப்பு செய்யாமல் இருக்க தான் ஆரம்பத்தில் முழுமையாக நான் உங்களுக்கு கலந்துட சொல்கிறது. ஸோ இட்லி செய்கிறதுனால நான் இந்த திக்னஸ்க்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி பிளேட் குழியில் எல்லாமே நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கோட் பண்ணிக்கிறேன். ஸோ தைராய்டு இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு, இந்துப்பு, சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் அது போல் யூஸ் பண்ணுங்கள். இட்லி பிளேட்டில் மாவு எல்லாத்தையுமே ஊற்றிட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஃப்ளேமை ஆனில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சும் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான சாம்பார் செஞ்சுக்கலாம். குக்கரில் நான் ஒரு 1/4 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு 6லேருந்து 7 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய். ஸோ விளக்கெண்ணெய் சேர்த்தும் போது நல்லா வெந்து வரும் பருப்பு. இது கூடவே காரத்துக்காக நான் ஒரு 3 பச்சை மிளகாவும் ஒரு 2 தக்காளியும் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். விளக்கெண்ணெய் சேர்த்துறதுனால பருப்பு ரொம்ப உப்பி வந்து குக்கருக்கு வெளியிலையும் புஷ்ஷுன்னு பொங்கி வராது. அதே சமயத்தில் பருப்புமே நல்லா வெந்து வரும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 வரமிளகா பிச்சு போட்டுக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்தது போல் எடுத்துட்டு
இதில் நான் ஒரு 2 முருங்கைக்காவும் 2 உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். பருப்பு வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்த மாட்டோம். ஆனால் காய் வேக வைக்கும்போது கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் காய்கள்லேயும் நல்லா பருப்பு பிடிச்சிருக்கும். இப்போ காய் வேகிறதுக்கு மட்டும் நான் அளவாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கிறேன். 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம மூடி வச்சாவே போதும். உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் அது ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடும். ஸோ இந்த சமயத்தில் விசிலும் வந்தாச்சு, பருப்புமே நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி நீத்து எடுத்துக்குங்க. நான் தண்ணி அளவாக சேர்த்தினால நான் அப்படியே விஸ்கு வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் அது ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் வேக வச்ச பருப்பை போட்டுக்கலாம். பருப்பை ஆரம்பத்தில் காயோடு சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு பருப்பு வேக வச்ச தண்ணி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த தண்ணி ஊற்றிக்கிங்க. அப்படி இல்லைன்னா தேவையான அளவுக்கு தண்ணியும் நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு வடிச்செடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த புளியும் சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு இதில் நான் ஆச்சி சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் இந்த பிராண்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கிங்க. தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரிக்கு காரம் சேர்த்திக்கலாம், அதாவது சாம்பார் பொடி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்திருக்கிறதுனால. இப்போ நல்லா ஒரு கொதி வந்த உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் தூவி விட்டு சர்வ் பண்ணிடலாம். இதுக்குள்ளே இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு 75% ஆறி இருக்குது. நல்லா ஈஸியாக டீமோல்டும் பண்ண முடியுது. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ப்ளஃபியாகவும் இருக்குது. ராகி இட்லி நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு. தானியங்கள் பொறுத்த வரைக்கும் நல்லா வேக வச்சு சாப்பிட்ணும், இல்லாட்டினா வயிற்றில் ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிடும். இப்போ பாருங்கள், இந்த ராகி இட்லி நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. உள்ளேயுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதே மாவில் பர்ஃபெக்டாக தோசையும் நம்ம செஞ்சு எடுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும். நான் சொன்ன இதே ரேஷியோவில் நீங்கள் இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.